வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நிறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது, அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதுல வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்றேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். கும்ப ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கும்பராசியில பிறந்தவருக்கு ராசியில இருக்கிற பாப கிரகங்கள் ராகு, சூரியன், செவ்வாய், இன்னும் 7வது வீட்டுல இருக்கிற டைரக்ட் பார்வை இருக்கிற அந்த திருஷ்டி இருக்கிற அந்த கிரகம் கேது. இப்படி இருக்கும்போது ரொம்ப மைக்ரேனு, ஹெட்டேக்கு, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கும்பராசியில பிறந்தவருக்கு. ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், தூக்கமே வராது சார்னு கேட்பாங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ், இதெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்ட்ரெஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஜாகிரதை இருங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது சனி பகவான் 2வது வீட்டில் இருக்கிறது ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொடுத்துருக்கிற பணம் இங்க உங்களுக்கு உங்களுக்கு கை சேராம போயிடும். ஸோ கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. ஆனா சுக்கிரன் அங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. கொடுத்துருக்கிற பணம் வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாகிரதை பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் அது உங்களுக்கு லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. பஞ்சம பாவத்துல இருக்கிற குரு கிரகத்தினால ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சம பாவத்துல குரு கிரகத்தினால சந்தான யோகம் இருக்கு. யாரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் புதுசான கோர்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கு. அங்க ரொம்ப சக்சஸ் இருக்கு. மொத்தத்துல பஞ்சம பாவம் இது இந்த டைம் பீரியட்ல இந்த வாரத்துல ஏதோ ஒரு புதுசான விஷயம் நீங்க கத்துக்குவீங்க. அது என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். இப்ப அது பிசினஸ் பத்தியோ, ஒரு சப்ஜெக்டோ, ஒரு கோர்ஸோ ஏதோ பண்ற வர சான்சஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு. கரியர்ல மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ், இல்லைன்னா இருக்கிற ஜாப்லயே ப்ரொமோஷன், ப்ரோக்ரஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாப்ல சக்சஸ் இருக்கும்போது அதுல கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வரலாம். ஜாகிரதையா இருங்க. கும்பராசில பிறந்தவருக்கு சாடை சாத்தி பத்தி பயப்படுறது வேணாம். இதுக்கு என்ன சாடை சாத்தி ஒர்க் ஆகணும் வேணா. நிறைய பேருக்கு இந்த பேராமீட்டர்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது பின்னாஷ்டக வர்க்கத்தில் கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும். சனி அவயோகியா இருக்கணும். சனி திசை நடக்கணும். எல்லாமே பார்க்கணும். சும்மா
வெறும் டிரான்ஸ்லேட்ல ஒரு கிரகம் போயிடுச்சுன்னுட்டு அதை பத்தி நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. சாடை சாத்தி பயம் நல்லது நல்லது கிடையாது. நீங்க அனுமன் சாலிஸ் சொல்லலாம், அது நியூட்ரல் ஆயிடும். எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு விஷயங்கள் கும்பராசி பத்தி.